கட்சியுடைய நிலைப்பாடு இது அப்படின்னு. அவங்க தேசிய இனங்கள் பிரச்சனைகள் குறித்து லெனினுடையது மற்ற விஷயங்கள்லாம் அது பண்ணுறாங்க. தேசிய இனங்கள் பிரச்சனை அப்படி பார்க்கலாம். ஆனால் ஒரு நாட்டை துண்டாடுற விஷயங்களை நம்ம பார்க்க முடியாதுன்றது தான் மார்க்சிஸ்டுடைய நிலைப்பாடுன்றாங்க. அப்போனா சீக்கிய இது கூட நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. அப்போ இந்த முரண்பாடு வருது. அதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்சிஸ்ட் கட்சி உங்களுடைய கருத்தை வைத்துக்கொள்ளுங்கள், ஆனால் மெஜாரிட்டி கருத்து இதுதான், இதுதான் கட்சி நடைமுறை. ஒருவேளை நாளைக்கு இது நடக்குதுன்னா உங்கள் கருத்தை வந்து ஏற்றுக்கிற இதுதான் வரும். அன்றைக்கி உங்கள் கருத்து ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் கட்சியுடைய விதி பிரகாரம் நீங்கள் மெஜாரிட்டி இதுக்கு தான் நீங்கள் பணிஞ்சு போகணுன்னு இவங்க முடியாதுன்ட்டு வெளியேறாங்க. அப்போது ஒரு டீம் அப்படியே வெளியே போகுது. தியாகிலேருந்து எல்லோரும் வெளியே போகிறாங்க. இது எல்லா கட்சியிலையுமே உண்டு. முதலாளித்துவ கட்சிகள் அப்படிலாம் கிடையாது. தான் இல்லை நீ பேசுறியா உன்னை ஏதாவது காரணம் கட்டி வெளியே அனுப்பிச்சிடுவோம், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இவர் வந்து கட்சி தலைமைக்கு எதிராக தெரிஞ்சே தான் இவர் ஒரு ப்ரெஸ் மீட்டை வைக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், அவர் கேட்குறாருல ரிப்போர்ட்டை நீங்கள் சொல்லுங்கள். நானும் அங்கே இருந்தால் கேட்பேன், சார் நான் உங்களை கேட்குறேன் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சா அது அதிமுக பலப்படுத்துதா பலவீனப்படுத்துதா சொல்லுங்கள் சார். பலவீனம் தானே படுத்துது. எல்லார் வாயிலும் தீவினி போடுறீங்க. ஏற்கனவே அதிமுகவில் சும்மா இப்படி நீங்கள் வெளியில் போய் சபாநாயகர் ரூமில் உட்காந்து 2 இட்லி சாப்பிட்டு வெளியே வந்துட்டீங்க, சபாநாயகருடன் ஆலோசனைன்னு போட்டாங்க. வெறும் வாய்க்கு அவல் கொடுக்குறீங்க. இதுக்கப்புறம் இப்போவும் பண்ணுறீங்கன்னா அதோடைய பேர் என்ன? அப்போது அவர்கள் பொறுமையாக தான் போகிறாங்க. இல்லை, உங்களுக்கு செங்கோட்டையின் பின்னாடி வந்து பாஜகவோ அல்லது திமுகவோ இருக்கிறதா சந்தேகம் உங்களுக்கு இருக்கா? பாஜக இல்லை, அண்ணாமலை இருக்கலாம். அண்ணாமலை வந்து நீங்கள் அவருடைய நடவடிக்கைலாம் பார்த்தீங்கன்னா 2022 உடைச்ச பிறகு அவருக்கு என்ன தேவை இருக்குது, நோக்கம் இருக்க போதுங்க? அவர் ஒருவேளை இப்படி யோசிக்கலாம், இதெல்லாம் உடச்சி எடப்பாடி தலைமை இல்லாத ஒரு அதிமுகவை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நாளைக்கு எளிதாக பாஜக கைப்பற்றலாம். இன்றைக்கி பெரிய தடையாக இருக்கிறது யாருங்க? நீங்கள் இப்படி சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்களேன். எடப்பாடி இடத்துல ஓபிஎஸ் இருந்தால் என்ன ஆகும்? என்ன ஆயிருக்கும்? அமித்ஷா சொன்ன எல்லாத்துக்குமே தலையாட்டிருப்பேன். நீங்கள் அந்த பேச்சுவார்த்தையில் கூட ஒரு இது சொல்லுவாங்க, 90 சீட்டு கேட்டு இறங்கி வருவாங்கள்ல, அதில் கிட்டத்தட்ட 60 வரைக்கும் ஓபிஎஸ் ஓகேன்னு. இவங்க 20 கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க, 20 19. அந்த ஸ்டஃப் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, அதான் லீடர்ஷிப் இருக்கணும். அது இல்லைன்னா கஷ்டம். ஜெயலலிதாட்ட இருந்தது, கலைஞர்கிட்ட இருந்தது, எடப்பாடிகிட்ட இருக்குது. நீங்கள் அந்த இடத்துல ஓபிஎஸ் இருந்தால் முடிஞ்சிட்ருப்பாங்க. செங்கோட்டை இருந்தால் இவர் பேசி ஆரம்பிக்கிறதுக்குள்ளே எல்லாம் மேட்ரு முடிஞ்சு தேர்தல் முடிஞ்சிட்ருக்கும். நீங்கள் இப்போ எழுச்சி பயணம் போகிறாருங்க எடப்பாடி, பேச்சு எப்படி இருக்குது? இயல்பாக அந்த மக்களோட ஓட்டுற மாதிரி, இந்த மாதிரி சத்தவங்கையில் சுண்ணாம்பு கொடுத்த மாதிரி பேசியிருந்தா யோசிச்சு பாருங்களேன். எல்லாமேங்க கலைஞர் எப்படிங்க படன்னு 13லேருந்து 5வது இடத்துக்கு வந்து முதல்வர் ஆனார். பேச்சு தானே, சப்ஜெக்டை தொடருது.